ஒரு தாய் தன்னிடம் இருந்த கடைசி 10 ரூபாயை மகனிடம் கொடுத்தாள். ஆனால் அந்த 10 ரூபாய் அவன் வாழ்க்கையையே மாற்றப் போகிறது என்று அவளுக்கே தெரியாது. வாங்க கதைக்குள்ள போலாம். கண்ணா, இன்னைக்கு பள்ளிக்கு போறியா? ஆமாமா, ஆனா என்கிட்ட நோட்புக் வாங்க பணம் இல்ல. கவலைப்படாத கண்ணா என்று சொல்லிவிட்டு அம்மா தனது சேலையின் முடிச்சை அவிழ்த்து கடைசி 10 ரூபாயை எடுக்கிறாள். இதுதான் நம்ம வீட்ல இருக்கிற கடைசி பணம். இத வச்சு நோட்டு வாங்கிக்கோ. அம்மா, அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா படிக்கணும். கார்த்திக் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு முதியவர் மயங்கி விழுகிறார். ஐயோ, தாத்தா என்னாச்சு? தம்பி, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட வாங்கி தாப்பா. கார்த்திக் கையிலிருந்த 10 ரூபாயை பார்க்கிறான். அம்மா கோபப்படுவாங்களா? இல்ல இந்த தாத்தாவுக்கு சாப்பாடு வாங்கி தரலாமா? சரி வாங்க தாத்தா, சாப்பிட போலாம். கார்த்திக் 10 ரூபாய்க்கு ஒரு இட்லி வாங்கி தாத்தாவிடம் கொடுக்கிறான். ரொம்ப நன்றி, நீ ரொம்ப நல்ல பையன். அடுத்த நாள் பள்ளி தலைமை ஆசிரியர் கார்த்திக்கை அழைக்கிறார். நேத்து நீ உதவி பண்ணின அந்த தாத்தா இந்த பள்ளிக்கு நன்கொடை கொடுக்க வந்தவர். என்ன சார் சொல்றீங்க? அவர் என்ன சொன்னார்னா, உன்னுடைய படிப்பு செலவு முழுவதையும் அவரே ஏற்க முடிவு பண்ணியிருக்கிறார் என்று சொன்ன உடனே கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். மறுநாள் காலை கார்த்திக் அம்மா அந்த பெரியவரை பார்க்க சென்றார். ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. நான் என் பையன்கிட்ட வெறும் 10 ரூபாய் தான் கொடுத்தேன். அதுக்கு நீங்க இவ்ளோ பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி ஐயா. நீ கொடுத்து வெறும் 10 ரூபாய் தாமா, ஆனா உன் மகன் கொடுத்தது மனித நேயம். பணம் சிறியதாக இருக்கலாம், ஆனால் நல்ல மனம் ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடும்.